நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீண்ட நேரம் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி போன்ற ஸ்கிரீன்களை பார்க்கும் பழக்கத்தால் நம் கண்களில் ஏற்படும் சிரமங்கள் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் எனப்படும். கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் பெரும்பாலும் நாம் நீண்ட நேரம் ஸ்கிரீனை நோக்கி கவனம் செலுத்தி இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வதால் ஏற்படுகிறது. ஸ்கிரீன் பார்க்கும்போது இமைப்பது குறைவதால் கண்கள் விரைவாக உலர்ந்து சிரமம் உண்டாகிறது. தவறான உட்காரும் நிலை, அதிக பிரகாசம் கொண்ட ஸ்கிரீன், குறைந்த வெளிச்சம் உள்ள அறை மற்றும் ஸ்கிரீனில் ஏற்படும் கிளார் போன்றவை கண்களுக்கு கூடுதல் அழுத்தம் தருகின்றன. அதேபோல் ஸ்கிரீனிலிருந்து தவறான தூரத்தில் வேலை செய்வது மற்றும் ஈரப்பதம் குறைந்த ஏசி அறையில் நீண்ட நேரம் இருப்பது கண் உலர்வையும் சோர்வையும் அதிகரிக்கிறது. இந்த காரணிகள் அனைத்தும் சேர்ந்து கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் உருவாகும் வாய்ப்பை உயர்த்துகின்றன. கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோமின் முக்கிய அறிகுறிகளில் கண் வலி, கண் உலர்வு, சிவப்பு மற்றும் மங்கலான பார்வை அடங்கும். நீண்ட நேரம் ஸ்கிரீன் பார்த்த பிறகு தலைவலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி போன்ற உடல் சோர்வும் தோன்றலாம். மேலும் கண்களின் அதிக சோர்வு, இரவு நேரத்தில் ஒளியினை பார்க்கும்போது அதிக சிரமம் மற்றும் சிலருக்கு இரட்டை பார்வையும் காணப்படலாம். யார் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்று பார்த்தால், தினமும் 3 மணி நேரத்திற்கு மேல் ஸ்கிரீன் பயன்படுத்துபவர்கள், குறிப்பாக ஐடி, பிபிஓ, கோடிங் போன்ற தொழில்களில் பணிபுரிபவர்கள், கேம் விளையாடுபவர்கள், ஆன்லைன் வகுப்புகளில் நேரங்கள் செலவிடும் மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோமை தடுப்பதில் சில எளிய ஆனால் மிகவும் முக்கியமான பழக்கங்கள் பெரிதும் உதவும். ஸ்கிரீன் பயன்படுத்தும் போது சரியான உட்காரும் முறையும் அவசியம். முதுகு நேராக இருக்க வேண்டும். இடுப்பு பகுதிக்கு நாற்காலியில் உள்ள ஆதரவு, அதாவது லம்பார் சப்போர்ட் பயன்படுத்த வேண்டும். கால்கள் தரையை முழுவதும் தொட வேண்டும். கணினி ஸ்கிரீன் 50 முதல் 70 சென்டிமீட்டர் தூரத்தில் மற்றும் ஐ லெவலை விட 5 முதல் 7 சென்டிமீட்டர் கீழே இருக்க வேண்டும். இது கழுத்து வலியை தடுக்கும். உங்கள் கைமுட்டிகள் நேராக இருக்க வேண்டும். கையை சாய்க்க வேண்டாம். மவுஸ் மிக அருகில் வைத்து கை நீட்டாமல் பயன்படுத்தவும். உட்காரும்போது தோள்கள் தளர்வாக இருக்க வேண்டும். உயர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டாம். கழுத்தை நிமிர்த்தி வைத்திருக்கவும். நெக் ஃபார்வர்ட் பெண்டிங்கை தவிர்ப்பது முக்கியம். 20-20-20 ரூல். ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கும் ஒரு முறை 20 அடி தூரத்தில் உள்ள பொருளை 20 வினாடிகள் பார்த்து கண்களுக்கு ஓய்வு அளிக்க வேண்டும். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 1-2 நிமிடம் நடக்கவும். கைகளை, கழுத்தை, தோள்களை சிறிது நீட்டி ஸ்ட்ரெச் செய்து கொள்ளவும். ஸ்கிரீன் பார்க்கும்போது இமைப்பது 50% குறைவதால் கண் உலர்வு ஏற்படும். எனவே நேர்மறையாக அதிகமாக இமைப்பது கண்கள் பாதுகாப்பிற்கு சிறந்த வழி. மருத்துவர் பரிந்துரைக்கும் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் மற்றும் ப்ளூ கண்ட்ரோல் கிளாஸஸ் கிளாரை குறைத்து பார்வை சோர்வை தடுக்க உதவும். கண் உலர்வு இருந்தால் டாக்டர் அட்வைஸுடன் ப்ரெசர்வேட்டிவ் ஃப்ரீ ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் பயன்படுத்துவது நிவாரணம் தரும். மேட் ஃபினிஷ் கொண்ட மேசை கிளாரை குறைக்க உதவும். அறையின் ஒளி 300 முதல் 500 லக்ஸ் அளவில் இருக்க வேண்டும். மிக குறைவோ அதிகமோ இருந்தால் கண்களுக்கு சிரமம் ஏற்படும். ஸ்கிரீன் பிரைட்னஸ் அறையின் ஒளிக்கு சமமாக இருக்க வேண்டும். ரெசல்யூஷன் குறைந்தால் ஸ்ட்ரெயின் அதிகரிக்கும். எனவே 1920 by 1080 ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் அல்லது அதற்கு மேல் சிறந்தது. நீண்ட நேரம் வேலை செய்பவர்கள் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட மானிட்டர் பயன்படுத்தினால் கண் சோர்வு குறையும். வேலை செய்யும் அறையில் ஈரப்பதம் 50 முதல் 70% இருக்க வேண்டும். கூடுதல் உலர்வை தவிர்க்க ஃபேன் அல்லது ஏசி நேரடியாக முகத்தில் அடிக்காதது முக்கியம். எழுத்து அளவை 12 முதல் 16 வரை வைத்தால் படிக்க தெளிவாக இருக்கும். திரையை பார்க்க 50-80% பிரகாசமும் 60-80% கான்ட்ராஸ்டும் வைப்பது நல்லது. உங்கள் வேலை பகுதி விசாலமாகவும் சீராகவும் இருக்க வேண்டும். அடிக்கடி பயன்படுத்தும் பொருட்கள் கை எட்டும் இடத்தில் இருக்க வேண்டும். ஸ்கிரீன் பயன்பாடு நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் சரியான ஸ்கிரீன் பழக்கங்கள், ஒர்க்கிங் பாஸ்டர் மற்றும் கண் பராமரிப்பு மூலம் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோமை முழுமையாக தடுக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற கண் ஆரோக்கியம் தொடர்பான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.